வணக்கம் மக்களே. நகைக்கடன் தள்ளுபடி எப்போ பண்ண போறாங்க அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசு தரப்புல இருந்து இப்போ ஒரு ஹேப்பியான நியூஸ் வெளியே இருக்கு. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பொது வங்கிகள்ல நகைக்கடன் தள்ளுபடி எப்படி இருக்கும், கூட்டுறவு வங்கிகள்ல நகைக்கடன் தள்ளுபடி எப்போ பண்ண போறாங்க அப்படின்னு தமிழக அரசு இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தி நம்ம தெளிவா பார்த்துடலாம். ஸோ நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமா எல்லா தகவலுமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ எப்போ பண்ண போகிறாங்க, இதுக்கு யாரெல்லாம் தகுதியானவங்க, எத்தனை சவரன் வரைக்கும் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற முழு தகவலுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். சரி, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொது வங்கிகள், கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு அப்டேட் வந்திருக்கு இல்லையா, அதற்கான ஆர்டிக்கலும் வெளியே இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த கட்டமாக கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது ஸ்டாலின் அவர்கள் இந்த நகைக்கடன், விவசாய கடன், கல்வி கடனை பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுறதுக்கு அந்தந்த துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சருடன் பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு எவ்வளோ நிதி தேவைப்படும், ஸோ இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த முறை சட்டமன்ற தேர்தலிலேயே திமுக 5 பவுன் வரையில் அடகு வைக்கப்பட்டுள்ள நகைகளுக்கான கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. எனவே இந்த முறையும் கூட்டுறவு கடன்களில் வைக்கப்பட்ட நகை கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பான அறிவிப்பினை திமுக வெளியிடும் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஸோ போன தடவை 2021 எலெக்ஷன் அப்போ திமுக ஆட்சிக்கு வர்றதுக்காக 5 பவுன் வரைக்குமே நாங்கள் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 5 பவுன் வரைக்குமே கூட்டுறவு சொசைட்டியில் வச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இந்த முறையும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஒரு 5 பவுன் வரைக்கும் தள்ளுபடிக்கான அறிவிப்பை தான் மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக ஏராளமான மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு கூட்டுறவு வங்கிகளில் தங்களுடைய நகைகளை அடகு வைத்து வருகிறார்கள். போன தடவை 2021 எலெக்ஷன் அப்போ இதே மாதிரி பொது வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது பெரிதளவில் இல்லை, கூட்டுறவு வங்கிகளில் தான் நகைகளை தள்ளுபடி பண்ணாங்க. ஸோ இந்த தடவை எலெக்ஷனுக்கும் கூட்டுறவு வங்கியில் தான் தள்ளுபடி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கின்னு சொல்லிட்டு எல்லா கூட்டுறவு சொசைட்டிகளிலுமே நகைகளை பார்த்தீங்கன்னா அடமானம் வைக்க தொடங்கிட்டாங்க. எப்படி இருந்தாலும் தேர்தல் முடிந்தவுடன் தங்களுடைய கடன்கள் ரத்து செய்யப்படும் என்று எதிர்பார்ப்பில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு அதிக அளவில் நகைக்கடன் வழங்கியிருப்பதாக கூட்டுறவு அதிகாரிகள் கூறுகின்றனர். போன தடவை பார்த்தீங்கன்னா நகைக்கடன் வைக்கிறதுக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய நகைகளை பொது வங்கியிலிருந்து மீட்டெடுத்து இந்த கூட்டுறவு வங்கிகளில் மீண்டும் பார்த்தீங்கன்னா அடமானத்துக்கு வைக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த தடவை எலெக்ஷனில் முடிஞ்சவுடன் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையில் அரசும் நகைக்கடன்கள் குறித்த லிஸ்டினை தயார் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. நகைக்கடன் மட்டுமில்லாமல் விவசாய கடன் தொடர்பான லிஸ்டினையும் அரசு கவனித்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஸோ 2026 ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பொது வங்கிகளில் நகை அடமானம் வச்சுருக்காங்க, கூட்டுறவு வங்கிகளில் அடமானம் வச்சுருக்காங்க, ஸோ எத்தனை சவரன் வரைக்கும் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது 5 சவரன் வரைக்குமே யாரெல்லாம் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வச்சுருக்காங்களோ அவர்களுடைய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதன்மை பட்டியலில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். நிதியை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தள்ளுபடி வெளியாகும். அந்த வகையில் நகைக்கடனோடு விவசாய கடன்களும் தள்ளுபடி செய்யப்படுகிறதா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஸோ நகைக்கடனோட சேர்த்து இந்த விவசாய கடனையும் கல்வி கடனையும் தள்ளுபடி செய்யலாமா அப்படின்னு ஆலோசனை பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனை ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியாகவே கொடுத்துட்டாரு. எனவே கூடிய விரைவில் திமுக தரப்பில் கடன்கள் தள்ளுபடி தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகின்றன. ஸோ வரக்கூடிய மார்ச் 15ஆம் தேதிக்கு முன்பாகவே எந்தெந்த வங்கிகள் எல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி செய்ய போகிறாங்க மற்றும் விவசாய கடன், கல்வி கடன் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படுமா அதற்கான அறிவிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வெளியாயிரும். தேர்தல் வாக்குறுதியாகவே பார்த்தீங்கன்னா திமுக கொடுத்துருவாங்க மற்றும் பிற கட்சிகளான அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் கொடுப்பாங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி அமைந்தால் மாணவர்கள் வங்கியில் பெற்ற கல்வி கடன் ரத்து செய்யப்படும், மகளிர் சுய உதவி குழு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே திமுக கடன் தள்ளுபடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் என்றே சொல்லப்படுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கல்வி கடனும் மகளிர் சுய உதவி குழு கடன்களும் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக பார்த்தீங்கன்னா இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக கூடுதலாக விவசாய கடனும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழக அரசானது இந்த தடவை 2026 எலெக்ஷனில் நகைக்கடன் தள்ளுபடி பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் ஒரு சில தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. அரசு அதுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஸோ உண்மையிலே நகைக்கடன் தள்ளுபடி இந்த தடவை வருமா வராதா, யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, ஸோ அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இன்னும் பார்க்கலாம். தமிழகத்தில் தேர்தல் காலங்களில் 5 சவரனுக்கு கீழ் நகைக்கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதி வருகிறதா என்றுதான் மக்கள் பார்ப்பார்கள். அதற்காகவே கூட்டுறவு வங்கிகளில் அடகு வைத்தவர்கள் அதிகம்.
ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காக பார்த்தீங்கன்னா, முக்கியமா அடித்தட்டு மக்கள், வறுமை கோட்டு கீழ உள்ள மக்கள் தான் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய நகைகள வட்டிகள் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி வரும்னு சொல்லிட்டு இந்த எதிர்பார்ப்போட தான் அடகு வைக்கிறாங்க. கடந்த 2021 மற்றும் 2026 வரை கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு கீழ் அல்லது 3 சவரனுக்கு கீழ் வழங்கப்பட்ட நகைக்கடன் எவ்வளவு தெரியுமா? எந்த அரசாலும் இனி கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி சாத்தியமே இல்லை. ஏன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஒரு ஆர்டிக்கிளும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட்ட நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உண்மையிலே உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே தெரிஞ்சுப்பீங்க. தமிழ்நாட்டில் எப்போது சட்டசபை தேர்தல் வந்தாலும் கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகையின் பேரில் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா என்று மக்கள் எதிர்பார்ப்பது அதிகம் உள்ளது. ஸோ எப்போ எலெக்ஷன் வந்தாலும் சரி, இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது ஒரு முக்கிய அறிவிப்பாக இருக்கும். யார் இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு அறிவிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்து முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ அதனால் ஆளும் கட்சியான திமுக மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக என எந்த கட்சி ஆட்சிக்கு வர விரும்பினாலும் அறிவிக்கும் திட்டமாக நகைக்கடன் தள்ளுபடி இருக்கிறது. அதனை கட்சிகளும் ஆட்சிக்கு வந்தவுடன் உடனே செய்து விடுகின்றன. ஸோ எந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறாங்களோ இல்லையோ, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த நகைக்கடன், விவசாய கடன், கல்வி கடனை பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சுருவாங்க. அதன்படி 2021 திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தது. இதன்படி சுமார் 6000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது. சுமார் 14.50 லட்சம் பேருக்கு அரசு கடனை தள்ளுபடி செய்தது. அதே நேரம் சுமார் 35 லட்சம் பேர் தகுதியற்றவர்களாக நீக்கப்பட்டனர். அவர்கள் கடனை கட்டிக்கொண்டுதான் உள்ளார்கள். ஸோ உண்மையிலே திமுக அரசு தேர்தலுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 சவரன் வரைக்கும் தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே கூட்டுறவு சொசைட்டியில் இருக்கக்கூடிய 5 சவரனுக்கு உட்பட்ட நகைகள் எல்லாமே தள்ளுபடி அப்படிங்கிறது பண்ணாங்க. ஒரு சில காரணங்களால 35 லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா தள்ளுபடியானது பண்ணலை. ஏன்னா இவங்களாம் தகுதியற்றவர்கள். அதாவது ஜனவரி மாதத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒன்று அடமானம் வச்சுருப்பாங்க, இல்லைனா தேர்தலை அறிவித்த உடனே பார்த்தீங்கன்னா அடமானம் வச்சுருப்பாங்க. ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா 5 சவரனுக்கு அதிகமாக அடமானம் வச்சுருப்பாங்க. ஸோ இவர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடனானது தள்ளுபடி செய்யாமல் போயிடுச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா தெளிவாக 2026 ஆரம்பித்த உடனே ஜனவரி மாதமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பை எதிர்பார்த்து அடமானம் அப்படிங்கிற வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தள்ளுபடி செய்யப்பட்ட நகைக்கான 6000 கோடி பணத்தை தமிழக அரசு தவணை முறையில் கூட்டுறவு வங்கிகளுக்கு தொகையை வழங்கி வந்தது. அதாவது மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தள்ளுபடி அறிவிப்பு வந்த உடனே நகைகளை பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வாங்கிக்கிட்டு உடனே கொடுத்துட்டாங்க. ஆனால் அரசு கூட்டுறவு வங்கிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்தாங்க. இதில் வட்டி நிலுவை மட்டுமே சுமார் 400 கோடிக்கும் மேல் இருந்தது. ஆனால் இனிமேல் தங்க நகை அடகு வைத்தவர்கள் தள்ளுபடி என்பது எந்த அரசினாலும் இது அமைந்தாலும் இனி சாத்தியமே இல்லை. அதற்கு 3 காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் நிதி பற்றாக்குறை இருக்கும். அதனால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது மக்கள் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 காரணத்தை சொல்கிறாங்க. உண்மையிலே இது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நகைகளை தள்ளுபடி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 காரணம் சொன்னாங்க இல்லையா? அதில் முதல் காரணம் பார்த்தீங்கன்னா வங்கிகளின் நிதி நெருக்கடி. பொதுவாக கூட்டுறவு வங்கிகள் என்பவை லாப நோக்கமற்றவை என்றாலும் அவை சுயமாக இயங்க வேண்டியிருக்கும். கடந்த முறை செய்யப்பட்ட தள்ளுபடி தொகையை அரசு வங்கிகளுக்கு முழுமையாக கொடுக்கவே பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. பொதுவாகவே வங்கிகள் எல்லாமே லாப நோக்கத்துக்காக தான் செயல்படுவாங்க. ஆனால் இந்த கூட்டுறவு வங்கிகள் அப்படிங்கிறது மத்திய அரசு மற்றும் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் வரதுனால அவர்கள் ஜஸ்ட் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொடுக்கணும், சேவை கொடுக்கணும் அப்படிங்கிற முறையில் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட போன தடவை நகைக்கடன் தள்ளுபடி பண்ணதுக்கு தமிழக அரசானது கூட்டுறவு வங்கிகள் கொடுக்கக்கூடிய தொகைகளை பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் ஆச்சு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வங்கிகளின் சுழற்சி நிதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 2026 நிலவரப்படி பல கூட்டுறவு சங்கங்கள் டெபாசிட் செய்தவர்களுக்கு வட்டி கொடுக்க கூட திணறி வருவதாக கூறப்படுகிறது. தமிழக அரசானது நகைக்கடன் தள்ளுபடின்னு அறிவிச்சிருவாங்க. ஆனால் இதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சொசைட்டி தான் மொத்தமாக தங்களுடைய கையிலிருந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் தமிழக அரசானது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. ஸோ இந்த காரணத்தினால கூட்டுறவு சொசைட்டியில் அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ அவசர தேவைக்காக ஒரு 5000 ரூபாய் பணம் எடுக்கிற வராங்க, 10,000 ரூபாய் எடுக்க வராங்க அப்படின்னா அந்த பணத்து கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப திண்டாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கஷ்டமான விஷயம். மற்றும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட்டுறவு சொசைட்டியில் பணம் ஒரு சில ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவர்களுக்கு வட்டி கொடுக்கறது கூட பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டுறவு சங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கோரிக்கை வச்சிருக்காங்க. ரெண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினிமயமாக்கல். 2021க்கு முன்பு வரை கூட்டுறவு வங்கிகளில் ஒரு நபர் பல்வேறு பெயர்களிலும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வெவ்வேறு சங்கங்களிலும் கடன் பெற்று தள்ளுபடியை பெற்றனர். ஸோ எப்போ திமுக அரசு இந்த நகைகளை தள்ளுபடி செய்ய போகிறோம்னு அறிவித்தாங்களோ உடனே பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர், அவர்களுடைய மனைவி, மாமனார், மாமியார் மற்றும் மகன், மகள்னு சொல்லிட்டு இத்தனை பேர் பெயர்கள்லையுமே வெவ்வேறு கூட்டுறவு சங்கங்களில் நகைக்கடன் தள்ளுபடிக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் தள்ளுபடியும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க.
ஸோ இதனால் அரசுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நிதி இழப்பீடு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆனால் இப்போது அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் கணினிமயமாக்கப்பட்டு வருகின்றன. ஆதார் மற்றும் ரேஷன் கார்டுகள் இணைக்கப்பட்டுள்ளதால் ஒரு நபர் ஒரு முறைக்கு மேல் கடன் தள்ளுபடி பெறுவது தொழில்நுட்ப ரீதியாக தடுக்கப்படுகிறது. அரசு இப்போது புள்ளி விவரங்களை விரல் நுனியில் வைத்துள்ளதால் முறைகேடுகளுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதுக்கு முன்னால் ஒரே நபர் பல பேருடைய பெயரில் பார்த்தீங்கன்னா பல கூட்டுறவு சங்கங்களில் நகைக்கடன் தள்ளுபடி பெற்றாங்க. இனிமேல் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா உங்களுடைய ஆதார் அட்டை பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டோடு இணைச்சிருப்பீங்க, பேங்க் பாஸ்புக்கில் இணைச்சிருப்பீங்க, உங்களுடைய மொபைல் நம்பரோடு இணைஞ்சிருக்கும், பேன் கார்டில் இணைஞ்சிருக்கும். ஸோ இதனால் ஒரு நபர் குடும்பத்துக்கு ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தள்ளுபடியை பெற முடியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இனிமேல் யாருமே பார்த்தீங்கன்னா முறைகேட நடக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக கொண்டு வரது தான் இந்த கண்ணிமயமாக்கலாக கொண்டு வந்திருக்காங்க. மூன்றாவது காரணம் பார்த்தீங்கன்னா தகுதி நீக்க பட்டியலின் நீளம். கடந்த முறை 5 சவரன் தள்ளுபடியில் அரசு போட்ட நிபந்தனைகளால் சுமார் 25 லட்சம் பேர் தகுதியற்றவர்களாக அறிவிக்கப்பட்டார்கள். அதாவது அரசானது 5 சவரன் வரைக்கும் தான் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதுவும் இந்த தேதியிலிருந்து இந்த தேதிக்குள்ளே வச்சிருந்தா மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும் மற்றும் இந்தந்த வங்கிகளில் மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து போட்டாங்க. ஸோ அதில் ஒரு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் பேர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா தகுதியற்றவர்களாக நீக்கப்பட்டாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல இடங்களில் கடன் வாங்கியது தெரிய வந்தது. பலருக்கு 5 சவரனுக்கு மேல் கடன் இருந்தது. இதனால் மீண்டும் ஒரு முறை இவ்வளவு பெரிய தணிக்கையை அரசு செய்தது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல பேர் ஒரே நபர் பார்த்தீங்கன்னா பல பேருடைய பெயரில் வந்து நகைக்கடனை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இவர்கள் எல்லாருக்கும் பாதி பேருக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு. அரசுக்கு பார்த்தீங்கன்னா நிதி பத்தலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒருக்கா செக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் யார் உண்மையாகவே 5 சவரனுக்குள்ளே வச்சுருக்காங்களோ, ஸோ அரசு சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே வராங்களோ அவர்களுக்கு மட்டும் தள்ளுபடி பண்ணாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நகைகளை தள்ளுபடி செய்கிறதுக்கு ஒரு புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. தற்போது தமிழக கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள மொத்த நகைக்கடன்களின் மதிப்பு, அதாவது 5 சவரன் கீழே அப்படின்னு கணக்கெடுத்துட்டா கூட சுமார் 20,000 கோடி முதல் 25,000 கோடி வரை இருக்கும் என மதிப்பிடப்படுகிறது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, அதாவது 25,000 கோடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழகத்துக்கு ஏற்கனவே 10 லட்சம் கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா கடன் வர இருக்குது. தமிழகத்தின் நிதி ரீதி பற்றாக்குறை மற்றும் கடன் சுமையை அதிகரித்து வரும் சூழலில் இவ்வளோ பெரிய தொகையை எந்த அரசாலும் தள்ளுபடி செய்து வங்கிகளுக்கு ஈடுகட்ட முடியாது. ஸோ ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இதில் புதிதாக 25,000 கோடி கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நகைக்கடனுக்கு மட்டுமே இவ்வளோ ஒரு பெரிய தொகை பார்த்தீங்கன்னா ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தமிழகத்தில் 5 வருஷத்துக்கு அடுத்து பிற திட்டங்களுக்கெல்லாம் ஒதுக்கணும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் தள்ளுபடி அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, தங்கத்தின் மதிப்பு அதிகமாகிவிட்டது. தங்கத்தின் பெயரில் கடன் வழங்கும் தொகையும் அதிகம். ஒரு நபருக்கு சராசரியாக 5 சவரன் என்றால் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கியிருப்பார்கள். அதாவது போன தடவை எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க 5 சவரன் சொல்லும் போது தங்கத்துடைய விலை பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ அதனால் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சு. இந்த தடவை 5 சவரன் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கடன் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த முறை புள்ளி விவரத்தின்படி எடுத்தால் கூட 25,000 கோடிக்கு மேல் அரசு கடனை செலுத்த வேண்டியிருக்கும். ஏற்கனவே நிதி நெருக்கடியில் இருக்கும் தமிழக அரசு 25,000 கோடி தள்ளுபடி செய்தால் கூட்டுறவு வங்கிகளின் மொத்த மூலதனமே இதில் முடங்கிவிடும். அரசு உடனடியாக இந்த 25,000 கோடியை வங்கிகளுக்கு தரவில்லை என்றால் அந்த வங்கிகள் அடுத்த நாளே திவாலாகிவிடும். தமிழக அரசு 2021 நகைக்கடன் தள்ளுபடி அறிவிச்சிட்டு கூட்டுறவு சொசைட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பணத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த தடவை 2026 நகைக்கடன் தள்ளுபடி அறிவிச்சிட்டு கூட்டுறவு சொசைட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அறிவித்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் எல்லாமே திவாலாகிவிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட 25,000 கோடி அப்படிங்கிறது மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் நகை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க எந்த ஒரு கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா பணம் வந்து கொடுக்க முடியாது. அதாவது கூட்டுறவு சொசைட்டி கிட்ட பணமே இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் தமிழக அரசானது இதை நல்லா யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையாக பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. நகைக்கடன் தள்ளுபடி என்பது ஒரு முறை பெய்யும் மழை போன்றது. அது மக்களை ஒரு முறை பாதுகாத்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் மழையை நம்பி கிணற்றை மூட முடியாது. அதாவது எப்போவாவது ஒரு டைம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி வரும்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்திருப்பது அது ரொம்பவும் தப்பு. ஸோ அதனால் இருக்கிற நகையும் பார்த்தீங்கன்னா வச்சு திரும்ப அடமானத்தில் வச்சு உங்களுடைய குடும்ப கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் சுமையேற்றிக்குதாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் மக்கள் குறைந்த வட்டியில் கடன் பெறுவதை மட்டுமே எதிர்பார்க்க முடியுமே தவிர வங்கி கடனை திருப்பி கட்ட தேவையில்லை என்ற நிலை இனி வராது என்பதே கசப்பான அரசியல் உண்மை. இனிமேல் மக்கள் யாரும் நகைகளை வங்கிகளில் போய் அடமானம் வைக்க போறீங்க அப்படின்னா ஸோ வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டுட்டு குறைந்த வட்டியில் இருக்கக்கூடிய வங்கிகளில் போயிட்டு நகைகளை அடமானம் வைங்க. ஸோ இனிமேல் முழுமையாக நகைகளை தள்ளுபடி செய்வாங்கன்னு சொல்லிட்டு இந்த எதிர்பார்ப்போட அடமானம் வைக்க வேண்டாம். அது மக்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா இது வந்து சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழக அரசு தரப்புலேருந்து இதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ஆதரிக்கலை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உண்மை
உண்மையோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பக்கூடாது. கூட்டுறவு வங்கிகள் அவர்களுடைய பிரச்சனை தான் சொல்லியிருக்காங்களே தவிர, மக்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு முடிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தான் எடுக்கும். ஸோ அதுக்கான அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா மார்ச் 15க்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா வெளியாகும். ஏன்னா மீண்டும் திமுக ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி ஒன்றே பார்த்தீங்கன்னா வழி. அதனால் அதை முதன்மை அறிவிப்பாக பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.